இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாகிட்டே வருது இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி உங்களுக்காகவே நான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். ஹெல்த்தியான சோயா ஊத்தப்பம் தான் எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 கப் சோயா வந்து வெந்நீரில் ஒரு 2 நிமிஷம் நல்லா போட்டு எடுத்துட்டு, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து நல்லா கோஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்லையா, ஸோ அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணிவிடுங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா, கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, ஸோ கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ தோசை மாவு இருந்ததுன்னா நம்ம தோசை சின்னதாக இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்ப கரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சோயா ஊத்தாப்பம் ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இருந்தாலும் கார சட்னி, தேங்காய் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.